கேக்குறீங்களா? ஸ்ரேயோஹி ஞான அபியாச ஞானாத் தியானம் விசிஷ்யதே. தியானாத் கர்மஃபல தியாகா தியாகா சாந்திம் அனந்தரம். பக்தி யோகத்துல கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பரமாத்மா அற்புதமா சொல்றார். இப்ப காலையிலேருந்து ருத்ராபிஷேகம் நடந்தது. இந்த உடல் சார்ந்த ஆன்மீக பயிற்சியை விட தெய்வீக அறிவு சிறந்தது. டிவைன் நாலேஜ் இஸ் பெட்டர் தேன் ஆல் திஸ் மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். நீங்க பார்த்துருக்கலாம், எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்காது. அப்பப்போ போயிட்டு இருப்பேன். அதுக்காக நான் அது வேண்டான்னு சொல்ல மாட்டேன். மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இஸ் நீடட். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஆனால் அதை விட தெய்வீக அறிவு ஞானம் சிறந்தது. ஞானத்தை விட தியானம் சிறந்தது. மெடிடேஷன் மெடிடேஷன் எக்கோ அடிக்கட்டும். மெடிடேஷன் ரொம்ப முதல்ல உள்ளங்கட்டு ಇಲ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಅಲ್ವಾ? ಕೇಳ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ವಾಲ್ಯೂಮ್. அனுமா கேக்குதா? கேக்குது. ஞானத்தை விட தியானம் சிறந்தது. தியானம்னா நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி சும்மா உட்காருறது மெடிடேஷன். அப்படி கிடையாது. தியானம்ங்கிறது என்னன்னா, கண்ணை திறந்துட்டு கூட தியானம் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் இன்டகிரேட்டட் அவேர்னஸ் இஸ் தியானம். அதுதான் ட்ரூ மெடிடேஷன். மெடிடேட்டிங் அப்பான் ஆல் இம்பெர்மனன்ட் அண்ட் பெர்மனன்ட் திங்ஸ். எதெல்லாம் இம்பெர்மனன்ட், எதெல்லாம் அசத்தியம், எதெல்லாம் சத்தியம், எதெல்லாம் தற்காலிகமானது, எதெல்லாம் நிரந்தரமானது, எது அழியக்கூடியது, எது அழிவில்லாதது. இந்த தியானம் தான் சிறந்தது. அப்போ அந்த தியானம் அப்படின்னா மெடிடேட்டிங் அந்த நிலையில் இருக்கணும். நான் இந்த உடம்புல இருக்கேன், ஆனால் இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை. நான் இப்போ சம்பாதிச்ச இந்த பொன் பொருள், இந்த பதவி, அதிகாரம், அங்கீகாரம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னும் போது நான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் நிரந்தரம். அதுல அந்த சுய பகுப்பாய்வுன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் அனாலிசிஸ் நடக்கணும். சுய கவனிப்பு, செல்ஃப் அப்சர்வேஷன் நடக்கணும். இதுதான் தியானம். இப்போ நம்ம நிறைய மெடிடேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. காலையில் 1 மணி நேரம் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன்ல கண்ணை மூடி உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு ஆஃபீஸ் ஞாபகம், நேத்து நடந்த ஞாபகம். இது தியானம் கிடையாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. அது சம்திங் ஃபைனலி அதுதான் வருது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ பண்றாங்க. ஆனா அதை விட சிறந்தது எதுன்னா, தியானத்தை விட சிறந்தது செயல்களின் பலனை துறப்பது. Immediately renouncing the fruits of all your action. By such renunciation, peace follows immediately. Shantim anantaram. அப்ப நீங்க மோட்சம் கேட்டீங்களே, நான் எதையும் செய்பவன் இல்லை, நான் எதையும் அனுபவிப்பன் இல்லை. ஐ எம் நாட் த டூவர், ஐ எம் நாட் த என்ஜாயர் அப்படின்னு இப்போ உணர்ந்துட்டீங்கன்னா இப்பவே மோகக்ஷயா மோட்சம். பாவம் நீங்க சொன்னீங்களே, பாவம் பண்றேன், தெரிஞ்சு பண்றேன் சில பாவத்தை, சில தெரியாமல பாவம். இப்போ மேலே ஃப்ளோர்ல நடந்துட்டு வந்திருந்தீங்களே, உங்க காலில் ஒரு சின்ன எறும்பு மாட்டியிருந்தீங்கன்னா அது பாவம். பாவம் அது தெரியாத செய்த பாவம். அதனாலதான் அது பாவம் தெரியாத செய்த பாவம்னு சொல்றாங்க. நான் எதையும் செய்பவன் இல்லை அப்படின்னும் போது அது எப்படி பாவம் வரும்? உள்ள இருந்து பரமாத்மா தான் என்னை இயக்குறார். செயலற்ற நிலையில எல்லா செயலும் செய்யணும். யூ ஹாவ் டு டூ அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் ஆக்ஷன் வித்வுட் எனி டூவர்ஷிப். சிம்பிளா சொல்லணும்னா டூ எவ்ரி திங் அண்ட் பி நத்திங். ஈதர் கோ டு தட் ஸ்டேஜ் தட் ஐ எம் எவ்ரி திங், ஐ எம் த டூவர் இன் ஆல். அந்த நிலையில இருந்தா சீக்கிரம் மோட்சம் கிடைக்கும். அதனால இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னு ஆரம்பிச்சு அது ஞானத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் தியானம் வந்து பகுப்பாய்வில் விஸ்டம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தியானம் பண்ணாதான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஞானம் இல்லாத தியானம் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த நிலை வரும்போது சர்வ கர்ம பலத்தியாகம்.
renunciation of all your fruits of action. இதுதான் இமீடியட்டான. காலையில் எந்திரிச்சவனையும் ஒரு இன்வோக்கிங் ப்ரேயர், ஆவாகன பிரார்த்தனை. சாயந்தரம் க்ஷமா பிரார்த்தனை. எத் கிருத்தம் எத் கரிஷ்யாமி துவய கிருத்தாந்து வல்பக துவமேவ மதுசூதன. நான் எது செஞ்சேனோ அது உங்களுக்காக தான் செய்யப்பட்டது. ஏன் மூலியமா செஞ்சதும் நீங்க தான். யாருக்காக நான் இது பண்ணேனோ அங்கேயும் நீங்க தான் இருக்கீங்க. இந்த செயலோட பலனை அதுக்கும் நீங்க தான் காரணக்கர்த்தா அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆவாகனம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்காக சமர்ப்பண பாவத்தில் இருக்கும்போது, தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தும் அறியாமலையும் நீங்க செய்யக்கூடிய சிறு தவறுகள் எல்லாம், அந்த பிழைகள் எல்லாம் அழிக்கப்படும். அதுதானே கிருஷ்ண உணர்வு இன்னொரு ஸ்லோகத்திலையும் சொல்லுது. சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷாஷ்யமி மாசுச்ச. யாம் இருக்க வயமே மாசுச்ச. அகம் துவம் சர்வ பாபேபியோ. நீங்க உணர்ந்துட்டீங்க, சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் சரண்டர், பூர்ண பிரபத்தி ஆயிட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க என்ன பாவம் பண்ணீங்கனாலும் நான் எல்லாத்தையும் எடுத்துறேன். அந்த சரண்டர்ல எல்லாம் முடிச்சு எல்லா தர்மத்தையும் தியாகம் பண்ணி கடவுளோட பாதத்தை பிடிங்க. இல்லையா நீங்க கடவுள் தான் நம்புங்க. இது ரெண்டும் சரண்டர் தான். சேயிங் காட் இட் செல்ஃப் இஸ் a சரண்டர். அத்வைத்த பாவத்தில் இருக்கும்போதே சரண்டர். அந்த அத்வைத்த பாவத்தில் ஒண்ணுதான் இருக்கு, இரண்டற்ற நிலை. there is no duality. that's why that is called as non-duality. dualityல இருக்கும்போது தான் there is one entity and the other entity, the God and the devotee, guru and the disciple. அத்வைத்த பாவத்தில் ஒண்ணுமே இல்லை. that itself பெரிய சரண்டர். இப்போ நீங்க கடவுள் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா இப்பவே சரணாகதி. இந்த ஜென்மம் இல்லை, பல ஜென்மமும் பண்ணது எல்லாத்தையும் உடனே முடிச்சது. ஆனா நான் மாறக்கூடாது, அடுத்த நொடியில் அப்படியே இருக்கணும், சித்தப்பிரஜனா இருக்கணும், ஸ்திரமதியோடு இருக்கணும். அதுதான் வேணும். சரியா? சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு வேற ஏதாவது சொல்றேன். நிறைய அந்த கேள்வி இருக்கு. ரொம்ப ரிமெம்பர் பண்ணா தலை வெடிச்சிரும். அதுவா வந்தா ஏன் அந்த கண்டிப்பா தொடர்பு இருக்கு. சரியா? சில விஷயம்லாம் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்துல வாசனா மூலியமா, பூர்வ ஜென்ம கிருத்தம் மூலியமா அதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கடந்த காலத்தைய பத்தியும் நினைக்காம, வருங்காலத்தை நினைச்சும் வருத்தப்படாம, இல்ல பயப்படாம, பதட்டத்தை இருக்காம, நிகழ்காலத்துல ரொம்ப தெய்வ நிலையில இருக்கவங்க தான் உயர்வானது. ஒரு விதத்துல கடந்த காலம் அந்த பூர்வ ஜென்மெல்லாம் நான் சுவாமி உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் சத்தியலோகவாசிகள், சாய் அவதாரத்துக்காகவே யூஆர் ஆல்சோ ஹேவ் டிசெண்டட் ஃப்ரம் செலஸ்டியல் அபோர்ட்ஸ். நம்ம தேவலோகத்திலேருந்து வந்திருக்கீங்க, என்னோட அவதார மிஷனுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் அதை சொல்றேன்னா, உங்களை இன்னும் ஊக்கப்படுத்துது. அதுதான் உண்மை. நான் சும்மா கட்டுக்கதையை சொல்ல, உங்களை இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்கு. அதை விட அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கிருந்து எனக்காக வந்திருக்கீங்கன்னா நானும் உங்களுக்காக வந்திருக்கேன்னு அர்த்தம். நானும் உங்களுக்காக வந்திருக்கேன்னா நான் என்ன கொடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரியணும்னு அர்த்தம். நான் என்ன கொடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் தான் நீங்க கேட்கணும்னு அர்த்தம். only you have to seek only that. தெய்வ வாக்குக்கு, அந்த வஜ்ர சங்கல்பத்துக்கு, அந்த வார்த்தைக்கு சர்வாத்ம பாவத்தில், ஏகாத்ம பாவத்தில் அவ்வளோ சக்தி இருக்குன்னா, நான் உங்களை கடவுள்னு சொல்கிறேனாலும் உங்களுக்கு அதை நான் சக்தியை கொடுக்குறேன்னு தான் அர்த்தம். சக்தியை இருக்கிறத நாங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு படுத்துறேன்னு தானே அர்த்தம். ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் மை எனர்ஜி which is within you itself and creating and reminding you what is your business here. அதான் அதான் அதனால ரொம்ப
உணர்ந்தவங்களுக்கு வருங்காலத்தை பத்தி என்ன கவலை? உணர உணர போறவங்களுக்கு கடந்த காலம் எந்த அளவுக்கு அது உதவும்? உதவி உதவும். அதெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்த உங்களை இன்னும் இன்னர் மோட்டிவேஷன் கொடுக்கு, டிவைன் மோட்டிவேஷன் கொடுக்கு. என்னோட நான் சொல்றேன் அப்படின்னு என்ன, நான் இப்படி இருந்திருக்கேன்னா அதில் கான்டெம்ப்ளேட் பண்ணுவார். யூ வில் திங்க் அபவுட், நான் ஷிர்டி அவதாரத்தில் இருந்திருக்கேன், சத்ய சாயோடு இருக்கேன், இப்போ இந்த சின்ன லிட்டில் மாஸ்டர் நவீன் சாயோடு இருக்கேன். அப்போ நானே மாஸ்டரா ஆகணும், மாஸ்டரோட உணர்வுல இருக்கணும். இந்த ஏக்கத்தை நான் கொடுக்குறேன். சரியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கு? சரண்டர் சிம்பிளா சொல்லணும்னா, ஐ மைன் இல்லைன்னா சரண்டர். நான் என்னோடது. ஐ இஸ் அகங்கார், மைன் இஸ் மமக்கார். when that goes away, that is surrender. and surrenderல 85% 95% அப்படிலாம் இல்லை, 99% இல்லை, 99.9% இல்லை, 100% தான். அதுதான் சரண்டர். இல்லைன்னா எந்த அளவுக்கு சரண்டர் ஆயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிரேஸ் கிடைக்கும். ஏ தமம பிரபத்தியந்தே தம் சததைவ பஜாமி. If you surrender 50%, you're automatically eligible for 50% of blessings and grace. In simple words, surrender அப்படின்னா, சுவாமி ஐ எம் நத்திங், யூ ஆர் எவ்ரிதிங். இட்ஸ் ஒன்லி யூ, யூ, ஐ அண்ட் மைண்ட். இன்னொரு அத்வைத பாவத்தில் சொல்லணும்னா, திஸ் ஐ ஷுட் பி பிக் ஐ, எவ்ரிதிங் இஸ் மைண்ட். I am everything. I am Ishvara. I am I. That is also surrender. உங்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்ற, உங்களை குறி என்ன சொல்றது இங்கிலீஷ், இல்லை திருஷ்டியை கொடுக்கறது தான் சரண்டர். அதுதான். இன்ஃபைனைட் லவ், அன்கண்டிஷனல் கம்பேஷன், அதுதான் சரண்டர். இன்னும் கொஞ்சம் எலுசிடேட் பண்ணணும்னா, சரண்டரை 6 கண்டிஷன்ல 6 விதமான நிபந்தனைகள்ல விளக்கலாம். முதல் நிலை, கடவுள் குரு சொன்னதை சொல்றபடி கேட்கணும். 2வது, கடவுள் குரு இல்ல அது மூலியமா வந்தக்கூடிய வேத நூல்கள் ஆர் டிவைன் ஸ்கிரிப்சர்ஸ், இதுக்கு அகெயின்ஸ்டா நடக்கக்கூடாது. செகண்ட். தேர்ட், ஹேவ் ரக்ஷதி இதி விஸ்வாசோ. அப்படின்னா 3வது கண்டிஷன் இதுதான். யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் அட் ஆல் டைம்ஸ். அந்த ஃபெய்த் ஷுட் நாட் டிட்டர். Fourth, equanimity of mind, equiposed in honor and dishonor, equanimity of mind in joy and sorrow. அது 4th condition. Fifth, you should immediately discard the sense of proprietorship and doership. Proprietorship ரொம்ப முக்கியம். சரண்டரான ஒரு சோல் வந்து சொல்லாது, this is my house, this is my body, this is my car, this is my job, this is my bank account. I and mine, அதுதான் பெரிய விஷயம். That is sense of proprietorship. You're claiming that you're owning something here, which is not the truth. Do you own the entire universe? No. Do you own the earth? இல்லை. அந்த earthல சின்ன ஒரு வீடு, பிரஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட், எப்படிப்பா விஸ்ராந்த் என்னோடதுன்னு சொல்லலாம்?
சென்ஸ் ஆஃப் ப்ராப்பரேட்டர்ஷிப், ரிமூவிங் தட் சென்ஸ் ஆஃப். இது அஞ்சாவது. பேங்க் அக்கவுண்ட், அறிவு, திறமை, ஸ்கில், டேலண்ட் அது கூட என்னோடதுன்னு சொல்லக்கூடாது. வாங்கின டிகிரியை கூட என்னோடதுன்னு சொல்லக்கூடாது. பிஹெச்டியா இருந்தாலும். இது அஞ்சாவது நிபந்தனை. சத் விதி சரணாகதி, கடைசி 6th இம்பார்ட்டன்ட். குரு கிட்டயும் காடு கிட்டயும் போய் சொல்லக்கூடாது ஐ ஹாவ் சரண்டர்டு. தட் இட் செல்ஃப் இஸ் a fake surrender. அங்கேயும் ஒரு ஐ இருக்கே. சுவாமி ஐ ஹவ் சரண்டர்ட் டு யூ அப்படின்னு சொல்ல. இஃப் யூ ஹவ் சரண்டர்ட் யூ வில் நெவர் டெல் தட் ஐ ஹவ். அதுதான் ஏன்னா இந்த 5 கண்டிஷன்ஸை யாரு அடிஹர் பண்றாங்களோ, யாரை பின்பற்றுறாங்களோ இந்த 5 நிபந்தனை, 6வது நிபந்தனை அவங்க சொல்லுவாங்க சுவாமி ஐ ஹவ் சரண்டர்ட் டு யூ. ஐயை வச்சுட்டு ஐ ஹவ் சரண்டர்டு சொல்லணும். யூ ஹவ் மேட் மீ டு சரண்டர் டு யூ அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். யூ ஹவ் மேட் மீ டு சரண்டர் டு யூ அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் சரண்டர் டு யூ. அங்க ஒரு ஐ இருக்கே. சத்வத்திலையும் ஒரு ஐ இருக்கு, சரண்டர்லயும் ஒரு ஐ இருக்கு. அந்த ஐ இருக்கு. இந்த லோகம் பேரே அநித்தியம் அசுகம் லோகம். How can one be happiness, always happy? At the same time, how can one be always in despair or distress? மாறி மாறி வரும், ups and downs. It teaches you the essence of your living purpose here. ரெண்டுமே அனுபவம். துக்கமும் ஒரு அனுபவம், சுகமும் ஒரு அனுபவம். பட் தட் இஸ் என்னது? இம்பெர்மனன்ட். டெம்பரவரி ஹாப்பினஸ் as well as டெம்பரவரி பெயின். இந்த ஈகானமிட்டி மைனஸில் வந்துடுச்சுன்னா இது அனித்தியம் அசுக்கம் லோகம். இந்த அனித்தியம் அசுக்கம் லோகத்தில் நான் நித்தியத்தை, இட்டர்னல், சனாத்தனம், அதை நான் தெரிஞ்சுக்கணும். சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த சோல், இந்த கான்சியஸ்னஸை நான் உணரணும். ஐ ஹவ் டு ரியலைஸ் தட். அதே சமயத்தில் நான் பரம சுக்கத்துக்காக எழுதுறேன். தேக சுக்கம், மன சுக்கம், இந்திரிய சுக்கம் இதெல்லாம் கடந்து பரம சுக்கத்துக்காக. அன்ஹெண்டிங் ஹாப்பினஸ், காஸ்ட்லெஸ் ஹாப்பினஸ், பிளிஸ், அது கிடைக்கும். அந்த உண்மையாக பிளிஸ்ஸே என்ன ஆகும்னா ஈகானமிட்டி ஆஃப் மைண்டில் இருக்கும்போது வரும். அதுதான் சமதி, அதுதான் சமாதி. எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கிறது. இப்ப நான் திணறிட்டு இருக்கேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இட் கேனாட் பி. பிளிஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும், இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? அதை அனுபவிக்கத்தானே முடியும். பம்கின் அல்வாவை என்னதான் அனுமா மெனு, அந்த மெத்தடாலஜி, குக்கிங் டிப்ஸ் எல்லாம் சொன்னா கூட, இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட அது சாப்பிட்டு பார்த்தானே தான் தெரியும். இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ், கேன் ஒன்லி பி எக்ஸ்பிரஸ். அதனால தான் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனந்தம் ரசோவாய் சாஹா அப்படின்னா, தட் இஸ் ரசா, ரசா ருசி, ஜூஸ், எசன்ஸ். யூ ஹேவ் டு ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது. இப்போ இப்போ நீங்க லெமன் டீ கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு இந்த ஹாப்பினஸ்க்கு பின்னாடி ஒரு காரணம். லெமன் டீ எனக்கு பிடிச்சது. நைட்டு நல்லா இப்போ பொடி தோசை கொடுப்பீங்க, ஒரு காரணம் இருக்குல்ல சந்தோஷத்துக்கு. சரி, ஐஸ்கிரீமும் இன்னைக்கு சாப்பிடலாம், எல்லாம் ஒரு there is a reason to be happy. ஹாப்பினஸ்க்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. காஸ்ட்லெஸ் ஹாப்பினஸ் வந்து ரீசனே இல்லாம ஹாப்பியா இருக்கணும், காசே இல்லாம ஹாப்பியா இருக்கணும். அதுதான் பிளிஸ். அண்ட் தட் இஸ் அக்ஷய சுகம் அஷ்ணுதே. தட் இஸ் அன்எண்டிங் ஹாப்பினஸ். அப்படி இருக்கணும் அந்த நிலை. அதுதான் பரமானந்த நிலை, பிரம்மானந்த நிலை.
அதுக்காக தான் சோல் திரும்ப திரும்ப பொறக்குது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஹாப்பினஸ். யாரும் இங்க துக்கத்த கேட்கறதுக்காக வரல. ஏன்னா, சோல் இஸ் அ டைனி ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் காட். காடுன்னும்போது நித்திய ஆனந்த ஸ்வரூபா. நித்திய ஆனந்த ஸ்வரூபாங்கிறதுனால அங்கிருந்து வந்தபோது இந்த ஹாப்பினஸ்க்காக இயங்கும். ஓன்லி ஹாப்பினஸ், ஓன்லி ஹாப்பினஸ். நோபடி வாண்ட்ஸ் பெயின் அண்ட் டிஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்பேர் ஹியர். சாரோ யாராவது எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஏதோ அது தெரியாம குந்தி தேவி கேட்டுட்டாங்க. வேற எல்லாம் இருக்காங்களா என்ன? ஏன்னா இயற்கையாவே எல்லாம் கடவுளோட அங்கன்னும் போது, கடவுள் நித்திய ஆனந்த ஸ்வரூபான்னும் போது, அந்த ஒவ்வொரு சோலும், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த ஆனந்தத்துக்கு தாங்க இயங்கும். ஆனா, அறியாமையில இருக்கும்போது, இந்த பௌதீக மாயையில இருக்கும்போது, அந்த ஆத்மாக்கு தெரியல. அது டெம்பரவரி ஹாப்பினஸ தேடி தான் போயிட்டு இருக்கு. பெர்மனன்ட் ஹாப்பினஸ்க்கு டெம்பரவரி ஹாப்பினஸே இவ்ளோ ஹாப்பினஸ் குடுக்குதுன்னா, டெம்பரரியா ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சாலே இவ்ளோ இருக்குன்னா, பெர்மனன்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அததான் சிற்றின்பம், பேரின்பம். இதுதான் இதுதான் அனுபவிக்கும். அண்ட் ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட் உடனே வந்துரும். when you see your own self reflection in all, உங்களோட சுய பிரதிபலிப்பையே நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, நீங்க யாரு பார்க்குறீங்களோ எல்லாமே கடவுளோட வடிவம். அப்படின்னும்போது, கடவுள் தான் என்ன திட்டுறார், கடவுள் தான் என்ன பாராட்டுறார். இகழ்ச்சியிலும், புகழ்ச்சியிலும் சமநிலையில இருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்துரும். That is the highest quality. அப்பவே எதையும் அன்ட்ரபிள்டு மைண்ட் செட் இருக்கும். கத்த வியத்தா இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. என்னோட டெஸ்ட் எல்லாம் அதுக்கு தான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக. டெஸ்ட் என்னோட டேஸ்ட்ன்னு சொல்றேன்ல, கத்த வியத்தா. என்னோட மிஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த டெஸ்ட் இருக்கு. கத்த வியத்தா. untroubled mindset. You should be happy. Nobody should snatch away the key of happiness within from you. If somebody is making you unhappy, that doesn't mean that somebody is making you unhappy. You're not having, you have given away the key of happiness to that person. Jealousy is the thief of happiness. மாச்சரிய பாவம். அந்த பொறாமை வந்துடுச்சுன்னா உடனே ஹாப்பினஸ் போயிடும். பொறாமை எப்ப எதனால வருது? என்கிட்ட இருக்கிறத விட இன்னொருத்தர்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை. இதனால தான் ஜெலசி வருது. மாச்சரி. இந்த கம்பேரிசன். அண்ட் கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். கம்பேரிசன் வில் லீட் டு ஜெலசி. உங்களோட மைண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நோபடி ஷுட் ஹர்ட் யூ அண்ட் நோபடி ஷுட் மேக் யூ ஹாப்பி ஆல்சோ. யூ ஷுட் பி ஹாப்பி வித்தின் ஆல்வேஸ். அதுவே பெரிய நிலை இல்லை. கரெக்ட் தானே? கொஞ்சம் கேளுங்க. அதுக்காக தான் கேளுங்க. பிறப்புக்கு அடிப்படையா 2 காரணம் தான். ஒண்ணு ஆசை, இன்னொன்னு கர்மா.
கர்மாவே இல்ல, இந்த பிறவியோட என்னோட சம்சார வாழ்க்கை, இன்னும் மனுஷ பிறவிங்கிற நிலை முடியுது. எல்லாம் கழியுதுன்னா கூட, ஆனா எனக்கு ஆசை இருக்கு. நான் அவதாரத்தோட இருக்கணும். மகான்களோட இருக்கணும். அவங்களோட வழிகாட்டுதல்ல இருக்கணும். எல்லாத்தோட மேல்நிலைக்காக இங்க நான் பாடுபடணும்னு ஆசை இருந்ததுன்னா, அந்த ஆசையும் ஒரு முக்தாத்மாவ இங்க வர வைக்கும். இது ஒண்ணு. கர்மான்னும்போதே, அந்த சஞ்சிதம், அதுலேருந்து வரக்கூடிய பிராரப்தம் இருக்கும்போதே, பிறப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது கழியிற வரைக்கும். நீங்க சொல்ற கேள்விக்கு நான் வரேன். கழியிற வரைக்கும் இருக்கும். என்னதான் கர்மா மூட்டை மூட்டையா, இல்ல பெரிய மலை மாரி குவிச்சிருந்தாலும், ஒரு சின்ன இப்ப கர்மாவ நம்ம வக்கப்புல்லு மாரி எடுத்துக்கலாம். மலை 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 மலையா குவிஞ்சிருக்கு. ஒரு சின்ன தீக்குச்சி போதும். அது எல்லாத்தையும் அழிச்சு பஸ்மமாக்குறதுக்கு. அந்த சின்ன தீக்குச்சின்றது ஞான அக்னி தான். ஞான அக்னி தான். நீங்க இந்த கர்மாவே எதுக்குன்னா, கர்மான்னு என்ன? ஆக்ஷன், கான்சிக்வென்ஸ். காஸ், எஃபெக்ட். அதுதானே? ஆக்ஷன், ரியாக்ஷன். அத ஆக்ஷன், கான்சிக்வென்ஸ்ன்னுவோம். இல்லன்னா காஸ், எஃபெக்ட். காரண, காரியம். இப்போ நீங்க எதையும் நீங்க செய்யறதில்லன்னு உணர்ந்துட்டீங்கன்னா, ஆத்ம சாட்சாத்காரமும், பாகவத சாட்சாத்காரமும் ஆயிடுச்சுன்னா, அந்த நிமிஷமே நீங்க பல ஜென்மமா பண்ண கர்மாக்கள் கழியுது. அதே சமயத்துல உங்களுக்கு கர்மா கழிய போகக்கூடிய நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு இண்டிகேஷன், சிம்டம், ஒரு அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, நீங்க ரொம்ப தெள்ள தெளிவா இருப்பீங்க. உங்களுக்கு உலக ரீதியான பற்றுதல் இருக்காது. 60 வயசுக்கு மேல நான் இன்னும் கொள்ளு பேரன பார்க்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லா மாரி இருக்கணும், அந்த மாரி ஆசையெல்லாம் இருக்காது. உங்க மனசு கடவுள் மேல லயமா இருக்கும். இன்னும் பூலோகத்துல பிறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படும். அந்த குடும்பம் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் விலகும்போது, உங்களுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசைகள் இல்லாதபோது, கடவுள் நினைப்பிலேயே இருக்கும்போது, கடவுள் பாதத்துக்காக மனசு ஏங்கும்போது, இந்த நிலை உங்களுக்கே ஒரு அறிகுறியா தெரியும். நான் இன்னும் பிறக்க போறது. அது தவிர்த்துட்டு, அ ஐயய்யோ! நான் நான் இந்த உடம்ப விட்டதுக்கப்புறம், எ எங்க வீட்டு, என் பசங்க, என் குடும்பம், என்னோட வேலை, வருங்காலத்த பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அது அறிகுறி இருக்கு. யூ வில் கம் பேக். தட் இஸ் உங்க அறிகுறி உங்களுக்கே தெரியும். நான் வரப்போறதில்லன்னு நிஷ்டனா, நிச்சய திருட நிச்சயனா, ஃபர்ம் ரிசால்வோட நீங்க இருக்கீங்கன்னா, அதுதான் ஃபர்ம் ரிசால்வ்ங்க. அது பெரிய குணம். திருட நிச்சயனா. ஐ அம் நாட் கோயிங் டு கம் பேக். இஃப் அட் ஆல் ஐ அம் கோயிங் டு கம் பேக், ஐ அம் கோயிங் டு கம் பேக் ஒன்லி ஃபார் அவதார். அப்படின்னு இருக்கும்போது, அது நிலை வரும். இதுவே அறிகுறி. அந்த நிலையில பெரிய பயம் எங்கேருந்து போகும்னா, உங்களுக்கு மரண பயம் இருக்காது. நீங்க வரப்போ இனிமே நீங்க பிறக்கறதில்ல அப்படின்னா, மரண பயமே இருக்காது. அவ்வளோதான் இவ்வளோ 60 வயசு வாழ்ந்தாச்சு, 70 வயசு வாழ்ந்தாச்சு, 70 சொன்னீங்க. வாழ்ந்தாச்சு. இன்னும் இன்னும் இந்த தேகம் தான் போகுதுன்னா, தேகி. பெரிய ஃபியர்ங்கிறது ஃபியர் ஆஃப் டெத் தான். இருக்கிறதுல பெரிய சின்ன சின்ன ஃபியர் எல்லாம் இருக்கு. ப்ரைடு போயிருமோன்னு ஃபியரு, மணி போயிருமோன்னு ஃபியரு, ஃபியூச்சரை நினைச்ச ஃபியரு, சொசைட்டியை நினைச்சு ஃபியரு. அந்த ஃபியர் எல்லாம் காலப்போக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா காலப்போக்கில் ஒவ்வொன்றும் மாறக்கூடிய நிலை இருக்கும். ஆனா என்னைக்குமே இருக்கிற ஒரே ஃபியர், ஃபியர் ஆஃப் டெத். ட்ரூலி தெர் இஸ் நோ டெத். நோ சச் திங் கால் டெத். நீங்க ஆத்மான்னும் போது யூஆர் இம்மார்டல். சில்ட்ரன், யூஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் இம்மார்டல் பிளிஸ். அமிர்தஸ்ய புத்திரஹா. அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? அந்த நிலை மனசுல திடமா, திருட நிச்சயனா நீங்க இருக்கும்போது உங்களுக்கே அது அறிகுறி தெரியும். ஐ நாட் கோயிங் டு கம் பேக். நான் வரவே போறதில்ல. மரணத்தை வெல்ல முடியாது. மரண பயத்தை வெல்லலாம். அந்த நிலை. சரி. கர்மால எப்படி கழியுதுன்னு சொல்றேன்ல. என்ன பார்க்கறதே உங்களை கர்மா கழிகிற மாதிரி. சொல்லு.
போதும். எனக்கு ஒரு வாக்கியம் ஞாபகத்துக்கு வருது. இந்த உலகத்தை துறந்து இமயமலைக்கோ, குகைகளுக்குள்ளேயோ, வனப்பகுதியிலயோ போனவங்களும் ஏதோ தவற விட்டுட்டாங்க. பாதை தவற விட்டுட்டாங்க. ஆனா இந்த உலகம் தான் இருந்தரன்னு சொல்லிட்டு, உலக சுகத்துக்காக அந்த அன்றாட உலக ரீதியான வாழ்க்கையில, பௌதீக சுகம்ன்னு சொல்லக்கூடிய அதுல வாழ்க்கையில இருந்தவங்களும் தவற விட்டுட்டாங்க. Those who embrace the world, they have missed it. And those who have renounced everything and sacrificed this worldly pleasure, they also have missed it. Truly, those who have seen the whole world as God, one only God, எல்லா கிரியேஷனும் கிரியேட்டர் தான் பார்த்தவங்க, they've got it. இதுதான் நான் ரொம்ப எளிமையானது. கஷ்டப்பட்டு அந்த துறவரத்தை நான் கொச்சப்படுத்தல. அந்த துறவரம் நல்லா இல்லைன்னு சொல்ல. They have sacrificed. But they have sacrificed the world, not knowing that the entire world is God. And some people, other segment of people, other souls, they've only embraced the world, forgetting the Creator. They are going behind the creation, forgetting. And those who see the Creator in all creation, they know the Creator and they become the Creator and they attain the Creator. இதுதான் வேணும். ஒரு விதத்துல ஸ்ரீருத்ரம் சொல்லியிருக்கும். நிரந்தர ஸ்ரீருத்ர ஜபஸ்ய திருஷ்டபாலேஷு பௌதீக சுகம் பிராயச்சித்தம் ச பிரதஷ்யதி. சதா ஸ்ரீருத்ர அபியாச அதிருஷ்டபாலேஷு ஆத்ம சாட்சாத்காரம் ஈஸ்வர சாட்சாத்காரம் ச பிரதஷ்யதி. இது சாய் உவாச்ச. இது எந்த ஸ்கிரிப்சர்லயும் இல்ல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க இடைவிடாம இந்த ஸ்ரீருத்ரத்தை கேட்டாலோ பாராயணம் பண்ணாலோ இல்ல ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாலோ, திருஷ்டபாலேசுன்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய பலன்கள் என்னென்ன, திருஷ்டபாலேசுன்னா உங்களுக்கு நீங்க அனுபவிக்க கூட பலன்கள் என்னன்னா, நீங்க ஏதாவது கேட்டீங்க, மோகத்தை கேட்குறீங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு நிறைய செல்வாக்க கொடுங்க, எனக்கு உலக ரீதியான ஒரு நல்ல அதிகாரம் அங்கீகாரத்தை கொடுங்க, நீண்ட ஆயுளை கொடுங்க, நிறைவான செல்வத்தை கொடுங்க, அற்புதமான ஒரு சுகமான நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அறிவை கொடுங்க, தர்ம அர்த்த காம மோட்ச புருஷார்த்தத்துல எதை கேட்டாலும் அதுவும் ஸ்ரீருத்ரம் வழங்கும். இது கண்ணுக்கு தெரிஞ்ச பலன். பௌத்தீக சுகம், உலக ரீதியான சுகமும், அதே சமயத்துல பிராயஷ்சித்தமும் கூட. நீங்க ஏதாவது தவறு, நீங்க சொன்னீங்கன்னா ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க, டு ரிப்பெண்ட் ஆர் ரிமார்ஸ் ஃபார் தட் விச் யூ ஹவ் டன், அதுக்கும் பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தம்னா நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க. பண்ண தவறுக்கு அங்க இந்த கோயிலுக்கு போய் ஏதாவது பூஜை கொடுத்தா பிராயஷ்சித்தம். பிரயாஸ்ல வரக்கூடிய சித்தம் தான் பிராயஷ்சித்தம் அப்படின்னு என்ன, யூ ஷுட் நாட் ரிப்பீட் தட் மிஸ்டேக்.